அந்த கற்கால மனிதன் நெருப்பை கூட அறிந்திருந்தான். அவனுக்கு எல்லாமே வயிற்று பசியை நோக்கித்தான். ஒவ்வொரு வளர்ச்சியும் ஒவ்வொரு நாகரிகமாகவும் வளர்ந்தான். அவன் பேசவும் ஆடை அணியவும் பறவைகளும் பூச்சிகளும் அவனுக்கு துணையாக இருந்தது. ஒவ்வொரு இயற்கையும் பார்த்து அவன் வாழ பழகி கொண்டான். வலியவன் தலைவன் என்று தன்னைத்தானே ஆக்கி கொண்டான். வலிமை இல்லாதவன் தலைவனுக்கு கட்டுப்பட்டார்கள். அந்த வலிமையுடையவனுக்கு நிகரான வலிமையுடையவன் சண்டையிட்டு மல்யுத்தம் நடத்தி உயிரோடு இருந்தவன் தலைவனாக இருந்தான். இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம். தலைவனுக்கும் அவன் கட்டிக்கொண்ட இல்லாளுக்கும் தோளாடை நீங்கி பருத்தி ஆடையும் பின் பட்டாடையும் தொற்றிக்கொண்டது. வணிகர்கள் மூலமாக உடை கலாச்சாரமும் கோட்டைகள் கட்டும் கலாச்சாரமும் விரிந்து பறந்து எங்கும் பரவியது. பரவிய நாகரிகம் மென்மேலும் நாட்டுக்கு நாடு வித்தியாசம் கண்டது. இதில் கிரேக்க நாகரிகம் எல்லா நாட்டு நாகரிகங்களை விட ஒரு படி முன்னால் இருந்தது. தலைவன் ஒலிவ இலைகளை கிரீடமாக்கி கொண்டான். கற்களால் கோட்டைகள் கட்டி தன் மக்களை கோட்டைக்குள் பத்திரமாய் இருக்க சொல்லி கட்டளையிட்டு போராட வரும் எதிரிகளை ஒருவனுக்கொருவன் பந்தாட துவங்கினான். இன்னொரு புறம் பேச்சுக்களை வெளிவந்தது. மனிதன் பேசத் துவங்கினான். முதியோர்கள் பேச்சுக்களுக்கு வடிவமும் உருவமும் கொடுத்தார்கள். சைகை செய்த மனிதன் இப்போது பேச ஆரம்பித்தான். பேசிய வார்த்தைகள் ஓடுகளில் எழுதப்பட்டது. ஒவ்வொரு எழுத்துக்களையும் மனிதன் நினைவுக்கு கொண்டு வந்து அது ஆ, மற்றொரு விடயம் என்றால் அது ஈ என்று நினைவுபடுத்தி எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டான். பாடசாலைகள் தோன்றின, குருகுலங்கள் தோன்றின. படிக்கும் மாணவர்கள் குருவுக்கு சேவை செய்தார்கள். குருவின் அன்றாட பசியை தீர்த்தார்கள். தலைவன் கூட குருக்களை கோட்டை கலைத்து எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டான். இன்னொரு புறம் மனிதன் ஆடு மாடுகளோடு அன்பாக பழகி மூங்கில்களாலும் மரங்களாலும் பெரிய பெரிய குளிர்களை கட்டிக்கொண்டு ஆடு மாடுகளை அடித்து தின்னும் பழக்கத்தை நிறுத்தி மீன் பிடித்து மீன்களை மட்டுமே புசித்து மீனவர்கள் ஆனார்கள். இன்னொரு புறம் ஆஸ்திரேலியாவில் மனிதன் இறைச்சியை உண்டாலும் கடலில் நீந்த கற்றுக்கொண்டான். இறைச்சிகளை பதப்படுத்தி சேர்த்து வைத்துக் கொண்டான். அதற்கு தன்னை பழக்கப்படுத்தினான். அவனது தொழில் பகலில் வேட்டையாடுவதும் இரவில் நிலவு ஒளியில் கடலில் குதித்து நீந்தி போவதும் மீன்களை பிடிப்பதுமாய் வாழ்ந்து வந்தான்.